2026 மக்களின் பேராதரவோடு அமையவிருக்கும் நம் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கான தொலைநோக்கு திட்டங்களை பற்றி நம் வெற்றி தலைவர் விஜய் தஞ்சாவூர் மக்கள் சந்திப்பில் சொன்னது என்னன்னா, நமது தாவேகா ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளுக்கு உரத்தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்வோம். 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடனில் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்களின் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். விவசாயிகளின் விருப்பத்திற்கு எதிராக எந்த திட்டமாக இருந்தாலும், ஒன்றிய அரசின் நெருக்கடியே இருந்தாலும் அந்த திட்டத்தை தாவேகா ஆட்சி முழுமையாக நிராகரிக்கும். எப்போதும் விவசாயிகளின் பக்கமே நம் ஆட்சி நிற்கும். கொள்முதல் நிலையங்களில் முறையாக நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்படும். நெல் முளைத்து வீணாவதை நமது தாவேகா அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. போதுமான கொள்முதல் நிலைய வசதிகள் ஏற்படுத்தப்படும். கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கோ மூட்டை ஏற்றி இறக்கவோ 1 பைசா கமிஷன் வாங்காமல் பார்த்துக் கொள்ளப்படும். அப்படி கமிஷன் வாங்குவது யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். 500 ரேஷன் கார்டுகளுக்கு 1 ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். கிராமங்களிலும் இடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் இடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் இடையாளர் என்பது பின்பற்றப்படும். ரேஷன் கடைகளில் அரிசி தவிர அனைத்து பொருட்களும் பாக்கெட் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படும். மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு சட்டப்படியான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான உண்மையான உணர்வு பூர்வமான அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு நமது தாவேகா அரசு கொடுக்கும். கல்வி, மருத்துவம், ரேஷன், குடிநீர், சாலை வசதி, பேருந்து வசதி போன்ற அடிப்படை விஷயங்களுக்குத்தான் நம் அரசு முதலில் முக்கியத்துவம் கொடுக்கும். நம்முடைய குழந்தைகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இளைஞர்கள் தங்களது பாதையை அவர்களே தேர்ந்தெடுக்க அரசு வேலை வாய்ப்புகள் மட்டுமின்றி தனியார் வேலை வாய்ப்புகளுக்கான வழியையும் உத்தரவாதமும் உருவாக்கப்படும்.